வாங்க, இந்த ஒரு சூப்பரான சிந்தனையோட இன்னைக்கு நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம். நம்மள நோக்கி வர்ற விமர்சனங்கள நாம எப்படி பார்க்கணும்னு இது அழகா சொல்லுது இல்லையா? விடாமுயற்சி, அப்புறம் நம்மள கேலி பண்றவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்ற ஒரு அருமையான கதைக்குள்ள நாம இப்போ போகப் போறோம். இது ப்ரூனோன்னு ஒரு கழுதையோட கதை. சரி, இந்த கதையில நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல ப்ரூனோவும் கைலும், அதுக்கப்புறம் ஒரு ஞான தருணம், கடின உழைப்போட வெற்றி, வாழ்க்கை பாடங்கள், அப்புறம் கடைசியா இதுல இருந்து உங்க பாதைக்கு என்ன எடுத்துக்கலான்னு பார்க்க போறோம். முதல் பகுதிக்குள்ள போலாம். ப்ரூனோவும் கையிலும் ரெண்டு பேரும் ரொம்பவே வித்தியாசமான கேரக்டர்ஸ். இதோ நம்ம கதையோட ஹீரோ ப்ரூனோ. மத்த விலங்குகள் மாதிரி வேகமாவோ அழகா இல்லையோ, ஆனா அதுகிட்ட இருந்த பொறுவையும் அந்த விடாமுயற்சியும் தான் அதோட பெரிய பலம். ஒவ்வொரு நாளும் சலிக்காம உழைச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நம்ம கதையோட வில்லனை பாருங்க. கையல்னு ஒரு காகம். அதுக்கு வேற வேலையே இல்ல. ஒரு மரத்துல உட்கார்ந்துகிட்டு ப்ரூனோ செய்யற அந்த மெதுவான ஆனா உறுதியான வேலைய பார்த்து கிண்டல் பண்றதா அதோட ஃபுல் டைம் ஜாப். இங்க பாருங்க, இந்த ரெண்டு பேருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை. ஒரு பக்கம் கடின உழைப்பு, விடாமுயற்சி, செயல். இன்னொரு பக்கம் வெறும் கேலி, சோம்பேறித்தனம், அப்புறம் வார்த்தைகள் மட்டும்தான். இதுதான் நம்ம கதையோட மையக்கருவே. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். ஒரு ஞான தருணம். இங்கேதான் கதையோட திருப்புமுனையே இருக்கு. ப்ரூனோ ஒரு பவர்ஃபுல்லான பதிலடி கொடுக்குது. அப்போ அங்க இருந்து ஒரு முயலுக்கு ஒரு சந்தேகம் வருது. அது நம்ம எல்லாருக்கும் மனசுல இருக்கிற ஒரு கேள்விதான். ப்ரூனோ கிட்ட போய் கேக்குது, ஏன்பா அந்த காகம் உன்னை இவ்ளோ கேவலமா பேசுது, நீ ஏன் அதுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்றதில்ல? அதுக்கு ப்ரூனோ சொன்ன அந்த பதில், வாவ்! அது என்ன சொல்லுச்சுன்னா, தன்னோட பயணத்தையே இன்னும் ஆரம்பிக்காத ஒருத்தனுக்கு பதில் சொல்றதுக்காக நான் ஏன் என்னோட பயணத்தை நிறுத்தணும்? அவன் இதுவரைக்கும் ஒரு சின்ன கல்ல கூட நகர்த்தினதில்லையே. பாத்தீங்களா, இது வெறும் பதில் இல்ல, இது ஒரு பெரிய தத்துவம். சரி, இதுக்கப்புறம் என்னாச்சு? மூணாவது பகுதிக்கு போலாம். கடின உழைப்போட வெற்றி. அதோட ரிசல்ட் என்னன்னு பாப்போம். நாட்கள் போக போக ப்ரூனோவோட அந்த தொடர்ச்சியான உழைப்பு வீண் போகல. யாரோட கேலியும் கண்டுக்காம அது வேலைய மட்டும் செஞ்சது. அதோட விளைவா அதுக்கு மட்டும் இல்ல, அந்த கிராமத்துக்கே ஒரு பெரிய செழிப்ப கொண்டு வந்துச்சு. ஊர் மக்கள் எல்லாரும் ப்ரூனோவை பாராட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த கேலி பண்ணின காகம்? அதுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதோட வாய் தானா அடங்கிடுச்சு. ப்ரூனோவோட வெற்றிதான் அதுக்கு கிடைச்ச சரியான பதில். அடுத்தது 4வது பகுதி, வாழ்க்கை பாடங்கள். ப்ரூனோவோட அந்த ஞானத்தை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய 4 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. 1, உங்க கோல் மேல மட்டும் கவனம் வைங்க. 2, உங்க மௌனமே பதிலா இருக்கட்டும், உங்க வெற்றி பேசும். 3, தேவையில்லாத விவாதத்துல உங்க சக்திய வீணாக்காதீங்க. 4, விமர்சனம் பண்றவங்களோட தகுதிய பாருங்க. பெரும்பாலும் ஒண்ணுமே சாதிக்காதவங்க தான் ஈஸியா குறை சொல்வாங்க. இப்போ கடைசி பகுதிக்கு வந்தாச்சு, உங்கள் பாதை. அதாவது நம்ம வாழ்க்கையிலே இதை எப்படி பார்க்கறதுன்னு யோசிப்போம். கடைசியா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நம்மள நோக்கி வர கற்கள் எல்லாம் தடைகள் இல்ல, அது நம்ம வெற்றி கோட்டைய கட்டுறதுக்கான செங்கல் மாதிரி. விமர்சனங்களை உங்கள் லட்சியத்துக்கான ஒரு எரிபொருளா மாத்திக்கோங்க. இந்த ப்ரூனோவோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. நன்றி.